தாத்தா ஏதோ சொல்லுங்க தாத்தா. நீங்கள் வீடியோவை ஆன் பண்ணிட்டு உங்கள் பாட்டுக்கு குலுங்கி குலுங்கி சிரிச்சுன்னுக்கிறீங்களே. குலுங்கி குலுங்கி சிரிப்பலி ராணி ராஜா ஏதோ ஒரு பாட்டு பாடுறேன். குலுங்க குலுங்க சிரிப்பதில் அந்த மாதிரி உங்கள் பாட்டு குலுங்க குலுங்க சிரிச்சுன்னுக்கிறீங்களே. வணக்கம் தாத்தா. ஓ வணக்கம் செல்வங்களே. ஓகே தாத்தா, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் தாத்தா. நீங்கள் சொல்கிறீங்களெல்லாம் இருக்கிறது தானே சொல்கிறேன் அப்படின்னு. அதே ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா, எங்களுக்கு நினைவுபடுத்துங்க. எஸ், நினைவுபடுத்துங்க. பாருங்கள், இந்த உலகத்திலே வேற்று கருத்து, சண்டை சச்சரவு, நான் என்னுடையது அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இப்படி என்று பாடிக்கொண்டிருந்தால் மற்றவனுக்கு கோபம் வருமா வராதா? என்னடா உலகம் படைத்தது உனக்காகவா? அப்போ நான் எல்லாம் என்னடா? உலகம் பிறந்தது உனக்காக என்றியடா? இந்த நதியில் ஓடும் தண்ணி எனது அப்படி என்று பிரச்சனை உருவாகிறது. உலகம் பிறந்தது நமக்காக, ஓடும் நதிகளும் நமக்காக என்றால் எல்லோருக்கும் ஒரு மன குளிர்ச்சி. ஆம், உலகத்தை கடவுள் படைத்தார், எல்லாம் நமக்காக படைத்தார், பகிர்ந்து வாழ்வோம் என்ற பழக்கத்தை வளர்ப்போம் என்று ஒருவரை பார்த்து கைக்குலுக்கி கொண்டு சந்தோஷமாக பங்கிட்டு சாப்பிட்டால் அந்த காக்காய் கூட்டத்தை பாருங்கள், பங்கிட்டு சாப்பிடுகின்றன. அப்படி என்று ஒரு நல்ல கருத்தோடு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காக்கா கூட்டத்தை பாருங்கள், அது எப்படி பங்கிட்டு சாப்பிட்டு கொண்டு சாப்பிடுகிறார்கள். அதுக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்கோ? சிறு பறவையானாலும் அதற்கு பெரிய புத்தி இருக்கிறது என்றெல்லாம் அந்த வழியில் எடுத்துக்கொண்டால் அது பலன் தரும். எதுவுமே நமது சாதகமாக எடுத்துக்கொண்டு அந்த வழியில் நாம் நடந்து கொண்டு போக வேண்டும். இதே பறவைகள் வந்து காக்கா பாருங்கள், அங்கே ஒரு இடத்துல உணவு கிடைத்தது. இந்த காக்கா வந்து அங்கே அமர்ந்து கொண்டு கா 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 என்று உண்மையிலே அங்கே நடப்பது என்ன என்றால், உணவு கிடைத்தது, என் வர்க்கமே, என் உடன்பிறப்புகளே, வாருங்கள் நாம் எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடலாம் என்று சொன்ன உடனே எல்லா காக்காய்களும் வந்து அங்கே அமர்ந்து கொண்டு எல்லோரும் சாப்பிட்டு விட்டு செல்கிறார்கள். அது அது கத்தினது நம்ம இந்த வழியில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை வேறு வழியில் எடுத்துக்கொண்டால் சரியில்லை. எப்படி என்றால் பாருங்கோ, அதுக்கு காக்காவுக்கு உணவு கிடைச்சிச்சு, எனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, எனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு இன்னும் கத்துது. அப்போ இந்த சத்தத்துக்கு கற்ற மற்ற பறவைகளாம் வந்து, உனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சா, நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிறோம், எல்லாத்துக்கும் பிடிங்கி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அப்படி என்று நாம் எடுத்துக்கொண்டால் எப்படிங்கோ? நம் நல்லதையே நினைப்போம், நல்லதையே எடுப்போம், நல்லதையே ஏற்றுக்கொள்வோம், நல்லது படி அதன்படி நடந்து கொள்ளலாம். எதையும் ஒரு பாசிட்டிவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ உலகத்தில் இந்த பிரச்சனை வராது. சொல்லுங்க, நான் என்னுடையது என்ற ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது. நாம் நம்முடையது, ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழ்வு. நான் என்னுடையதுனாக்கா அது மற்றவர்களால் அதை தாங்க முடியாது, வந்து பிடிங்கி போடுவோம் அவங்ககிட்ட. இல்லைக்கா டும் டும் துப்பாயில் சொல்லுவான். ரொம்ப பேர் சேர்ந்துக்கின்னு வந்தாக்கா ஏவுகணை விட்டு அனுப்புகிறான். அவன் எந்தன்னு சொல்கிறான்னா அவன் ஆடுறான், அங்கேருந்து ஏவுகணை அனுப்புகிறான்.
அந்த அவன் ஜனங்க அவன் நாட்டை அழிங்களான்ட்டு பிரச்சனை வருகிறது. அவனு எனக்கு ஆயில் கிடச்சது, எங்கள் நாட்டில் எண்ணெய் கிடைக்கிறது, வாருங்கள் எல்லோரும் பகிர்ந்து எடுத்துக்கொள்வோம், வேண்டுமானால் என்னுடைய உழைப்புக்கு நீங்கள் அதுக்கு விலை கொடுத்துட்டு நீங்கள் எண்ணெயை வாங்கி கொண்டு போங்கள் என்று ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டால் பிரச்சனையே இல்லை. ஓகே, சரி சொல்லுங்களே, நேரம் கழிந்து கொண்டே போகிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் பேசுவோம்.